வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம வந்து பச்சை பயிரும் கீரையும் சேர்த்து ஒரு பாலக்கீரையும் சேர்த்து ஒரு ரைஸ் தான் நம்ம பண்ண போறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணிருக்கேன்னா, நான் வந்து 1 கப்பு அரிசி எடுத்துட்டு அதுலயே வந்து ஒரு 3/4 கப்பு பச்சை பயிரையும் சேர்த்து நல்லா வாஷ் பண்ணிட்டு கொஞ்சம் மஞ்சள் பொடி பெருங்காயம் போட்டு வேக வச்சு இங்க ரெடியா வச்சிருக்கேன். நான் வந்து பாஸ்மதி அரிசி எடுத்துட்டேன். நீங்க வந்து எந்த ரைஸ் வேணாலும் எடுத்துக்கலாம், நார்மல் சாப்பாட்டு அரிசி கூட எடுத்துக்கலாம். இப்போ சாதமும் பருப்பும் வந்து ரெடியா இருக்கு. இந்த பக்கம் பேன்ல என்ன பண்ணிருக்கேன்னா எண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கிறத பாத்திரலாம். பட்டை 2 கிராம்பு, ஒரே ஒரு பிரிஞ்சி இலை, கொஞ்சம் சீரகம், அப்புறம் நான் இஞ்சி பூண்டு விழுது சேர்க்க போறேன். விருப்பப்பட்டவங்க சேர்த்துட்டா போதும். இஞ்சி பூண்டு ஆமா, பூண்டு வேண்டாம்னா அவாய்ட் பண்ணிக்கலாம். இஞ்சி சேர்த்துக்கிறவங்க கண்டிப்பா இஞ்சி சேர்த்துக்கலாம். அப்புறம் ஒரே ஒரு பச்சை மிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, வெங்காயம் நல்ல பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துருக்கேன் நான். வெங்காயம் கண்ணாடி மாதிரி வதங்கட்டும். வெங்காயம் வதங்கிறதுக்குள்ள இந்த பக்கம் உருளைக்கிழங்கு காரக்கறி பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து கடாயில எண்ணெய் விட்டுருக்கு, அது நல்லா காஞ்சிருக்கு. கடுகு உளுத்தம்பருப்பு தாளிச்சுக்கலாம். நாம உருளைக்கிழங்கு தோலிலாம் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கேன். அது கூடவே கொஞ்சம் கருவேப்பிலையும் வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். நாம கொஞ்சம் மஞ்சள் பொடி, உருளைக்கிழங்குக்கு தேவையான உப்பு, நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சிம்ல வச்சு மூடி வச்சிடலாம். வெங்காயம் வதங்கிருக்கு. அதே மாதிரி நல்ல பெரிய சைஸ்ல 2 தக்காளி, அதையும் சேர்த்துக்கிறேன். இது கூடவே கொஞ்சம் மஞ்சள் பொடியும் உப்பையும் சேர்த்துடலாம். நாம உப்பு, தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கணும். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுத்து. கட் பண்ணி வச்சிருக்கிற பாலக்கீரையை சேர்த்துக்கலாம். நல்லா ஒரு பெரட்டிட்டு காரமும் இதுலயே சேர்த்துடலாம். எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். ஆல்ரெடி வந்து நம்ம ஒரே ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்கோம். அது தகுந்த மாதிரி காரம் எல்லாம் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்க பார்த்து போட்டுக்கோங்க. வரமிளகா பொடி சேர்த்துக்கலாம். இது கூடவே தனியா மசாலா பொடியும் சேர்த்துடலாம். நாம தனியா மசாலா பொடி சேர்க்கறதுனால தனியா தனியா சேர்க்கணுங்கிற அவசியமும் கிடையாது. இப்ப கீரை கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். அதுக்குள்ள நம்ம அந்த பக்கம் உருளைக்கிழங்க பார்த்துட்டு வந்துடலாம். பாருங்க, உருளைக்கிழங்கும் நல்லா வெந்திருக்கு. ஆல்ரெடி உப்பு போட்டாச்சு. இதுக்கு தகுந்த மாதிரி காரம் மட்டும் சேர்த்துக்கலாம். நம்ம கொஞ்சம் பெருங்காய பொடி சேர்க்க போறோம். கொஞ்சம் பெருங்காய பொடியை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நம்ம நல்லா கிறிஸ்பியா வரும். அரிசி மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பரத்தி விட்டுருங்க. அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஆமா, சிம்ல வச்சு பரத்தி விட்டுற வேண்டியதான். அது பாட்டு ரோஸ்ட் ஆகிட்டு இருக்கும். கீரை வந்து நல்லா வதங்கி எடுத்து இப்ப நம்ம சாதம் வடிச்சு வச்சிருக்கோம் பாருங்க. இந்த பாருங்க, அது ஒரே ஒரு மஸ்ட், அதையும் சேர்த்துருவோம். நாம இப்போ நம்மளுடைய பாலக்கீரையும் பச்சை பயிரும் போட்ட ரைஸ் வந்து ரெடி. இதில் கொஞ்சமா வந்து வெந்நீர் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சம் கெட்டிமா இருந்தா நீங்க வந்து தண்ணி விட்டுக்கலாம். அதுவும் வெந்நீர் சேர்த்தீங்கன்னா தான் கரெக்டா இருக்கும். ஒரே ஒரு கொதி வரட்டும். இப்போ மேலாக நல்லா ஒரு 2 ஸ்பூனுக்கு நெய் விட்டுக்கலாம். நிறைய பேர் வந்து நெய் என்ன எங்க வாங்குறேன்னு கேக்குறீங்க. நான் வந்து வீட்டிலேயே தான் காய்ச்சிக்கிறேன். ஸோ அதனால வந்து நான் எங்கேயும் வாங்கலை. இதில் வந்து கொஞ்சம் கொத்தமல்லியும் போட்டுருவோம். அவ்வளோதான், நம்மளுடைய பாலக்கீரை பச்சை பயிறு சாதம் ரெடி. ஆஃப் பண்ணிடலாம். இந்த பக்கம் உருளைக்கிழங்கும் ஆல்மோஸ்ட் ரெடி தான். நான் வந்து அப்படியே சும்மா பரத்தி விட்டுட்டு இன்னும் கொஞ்சம் ரோஸ்ட் ஆக அப்படியே வச்சிடப்போறேன். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிடலாம். நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பச்சை பயிரும் பாலக்கீரையும் போட்டு, பாலக்கீரைன்னு இல்லை, எந்த கீரை இருக்கோ நீங்க அதை போட்டு கூட பண்ணலாம். அரைக்கீரை கூட ரொம்ப ரொம்ப டேஸ்டியா இருக்கும். ஸோ அதையும் போட்டு கூட பண்ணி பார்க்கலாம். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு வந்து நல்ல ஒரு ஊறுகாய் நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா அப்பளாமோ வடாமோ இல்லைன்னா காரக்கறி ரொம்பவே சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கல அப்படின்னா டெஃபினட்டா ட்ரை பண்ணி பாருங்க. ஸோ இன்னைக்கு என்ன ரெசிபின்னு பார்த்துருப்பீங்க. பச்சை கீரை பாலக் போட்ட ஒரு சாதம், அதுக்கப்புறம் வந்து உருளைக்கிழங்கு கறி. ரொம்ப ரொம்ப சிம்பிள் சமையல் தான். டெஃபினட்டா ட்ரை பண்ணுங்க. நான் அடுத்த வீடியோல சந்திக்கிறேன்.